ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பிரைஸ் மீடியா மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கும் பொழுது அநேகர் தங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் கூட அவரை ஒரு மெய்ப்பராக, ஒரு தகப்பனாக, ஒரு தலைவராக பார்ப்பது குறைவு. அதனால தான் சில விசுவாச வாழ்க்கையிலே தடுமாற்றங்கள், கேள்விகள், போராட்டங்கள், பின்மாற்றங்கள் வருவதற்கான காரணங்கள் சரியான விதத்திலே அவரை அறிந்து கொள்ளாமல். ஆகவே இந்த நாளிலும் கூட தாவீது என்கிற அந்த பக்தனை குறித்து எங்களுக்கு தெரியும். இந்த தாவீது சிறு வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தவர். தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வரும்பொழுது ஒரு தடவை சிங்கம் தகப்பனுடைய ஆட்டை பிடித்த பொழுது அந்த சிங்கத்தின் மேலே பாய்ந்து சிங்கத்தை அடித்து கொலை செய்து சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை காப்பாற்றின தாவீது. அதே போல் கரடியும் பிடித்த பொழுது கரடியையும் அடித்து காயப்படுத்தி கரடியுடைய கையிலிருந்தும் அந்த வாயிலிருந்தும் அந்த ஆட்டை காப்பாற்றின இந்த தாவீது தன்னுடைய அனுபவ வாழ்க்கையில் கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக அறிந்து கொண்டிருந்தார். தான் எப்படி தன்னுடைய மேய்ப்பனுக்கு மந்தைக்கு மேய்ப்பனாக இருக்கிறனோ அதுபோல கர்த்தரை தன்னுடைய மேய்ப்பராக அறிந்து கொண்டிருந்தார். அதனால தான் சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். தாழ்ச்சியடையேன்னு சொன்னால் பயப்பட மாட்டேன். கர்த்தர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினால நான் பயப்பட மாட்டேன். ஆகவே ஒரு மேய்ப்பருக்கு இருக்க வேண்டிய பண்புகளும் பக்குவங்களும் பொறுப்புகளும் என்னவென்று சொன்னால், மேய்ப்பனானவன் பாதுகாக்கிறவன், பராமரிக்கிறவன், போஷிக்கிறவன், அந்த கண்காணியின் மேலே கரிசனையாக இருக்கிறவன் தான் உண்மையான ஒரு மேய்ப்பன். ஆகவே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மேய்ப்பத்துவ அனுபவத்தை கொண்டிருந்தார். ஆண்டவரை தன்னுடைய மேய்ப்பராக அங்கு முன்னிறுத்தி நடந்து சென்றார். தாவீது ஆபத்துகள் வந்த வேளையிலும் பிரச்சனைகள் வந்த வேளையிலும் தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனை மேய்ப்பராக கொண்டிருந்தார். அதனால எத்தனையோ ஆபத்துகள் வந்தது, அதிலும் கூட தளர்ந்து போகாமல் வெற்றி பெற்றதுக்கு காரணம் தாவீது தன்னுடைய ஆண்டவரை மேய்ப்பராக கொண்டிருந்தார். அதை தன்னுடைய அனுபவத்திலே பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆனால் மேய்ப்பன் அல்லாதவனும் கூலிக்காக வேலை செய்கிறவனும் ஆடுகளுக்கு என்ன நடந்தாலும் அதை பற்றி பிரச்சனை ஆட்டை விட்டு ஓடி போயிடுவான். ஆனால் நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய உயிரை கொடுத்திருக்கிறார், தம்முடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார், நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். ஆனபடினாலே அவர் நம்முடைய மேய்ப்பராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் தடுமாறி கொண்டிருக்கலாம், அல்லது கலங்கி கொண்டு கண்ணீரோடு இருக்கலாம், அல்லது வேதனைகளோடு இருக்கலாம். ஆகவே உண்மையான ஒரு மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட இருந்து வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மந்தைகள் ஒரு நாளும் மேய்ப்பரிடத்தில் தனக்கு உணவுதா, கொட்டில்தா, தண்ணிதான் சொல்லி கேட்பதில்லை. ஆனால் மந்தைகளுடைய நிலைமைகளை மேய்ப்பன் அறிந்து சரியான விதத்திலே நடத்துகிறவனாக இருக்கு. அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருத்தரையும் அற்புத விதமாய் வழிநடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்கிறேன். யாவரும் நாங்கள் கண்களை மூடிக்கொள்ளுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்ல மேய்ப்பன் கர்த்தாவே. தாவீது அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார் கர்த்தாவே. அதனாலே அவர் சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், என்னோட நீர் இருக்கிறீர்கள் சொல்லி. அதுபோல எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலும் நீர் எங்களுடைய மேய்ப்பராய் இருக்கிறதை நாங்கள் புரிந்து கொண்டு கர்த்தாவே எப்பொழுதும் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விசுவாச தடுமாற்றங்கள், போராட்டங்களை எல்லாம் அகற்றி ஆண்டவரே மேய்ப்பராகிய உம்மை பின்பற்றி உமக்காய் வாழ்ந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள கிருபை தாரும். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற இடமெல்லாம் உம்முடைய கரம்
கூட இருந்து நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்த வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இன்னுமாக கர்த்தாவே இந்த ஆண்டவரே பிரைஸ் மீடியாவுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மீடியா ஆண்டவர் ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த செய்திகளை ஆண்டவரே உலகம் எல்லாம் கொண்டு சென்று சேர்த்து உம்முடைய செய்தியை ஆண்டவரை அறிவித்து ஜனங்களை மண்டைக்கு வழிநடத்தத்தக்கதாக இந்த மீடியாவை, இந்த மீடியா இயக்குநர்களை, நிர்வாகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்தியும் உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இவ்விதமா இந்த நேரம் வரைக்கும் நீர் கூட நன்றி செலுத்தி இந்த ஆண்டவரை நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி. ஆண்டவர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.